ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த நான் இந்த இடத்த பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இதை நான் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஒரே நேரத்தில் இதை சுற்றி விடும்போது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். நம்ம திருச்சியில் வெறும் 45 ரூபாய்க்கு 3D ஷோ இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வாயிலேருந்து நம்ம பேசணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதுங்கள தம்பி நிற்கிறான்ல, அங்கே கேட்கும். இப்போ நான் எதுக்கு தவழ்ந்து போயிட்டுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பாருங்களேன், ஒரிஜினலாக இல்லை பொம்மையானே டவுட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம தெளிவாக சுற்றி பார்க்க போகிற இந்த அண்ணா சயின்ஸ் சென்டர் தனக்குள்ள பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை உள்ளே வச்சுருக்கு. இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சூரிய கடிகாரங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? மூலிகை தோட்டம்னு தான் போர்டு வச்சுருந்தாங்க. நானும் நம்பி உள்ளே வந்தேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தான் இருக்குது. ஒரு பெண்ணோட மாடலு, ஒரு சிறுமியோட மாடலு, ப்ளஸ் ஒரு ஆணோட மாடலு. வந்து உக்காந்தாலே போதும், நார்மலாக இது சுற்ற ஆரம்பிச்சிருது. நியூட்டனின் 3ஆம் விதிப்படி. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கம். அப்படியே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அண்ணா சயின்ஸ் சென்டர் பிளானிட்டோரியம். எக்ஸாக்டாக திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற பைபாஸில் ஏர்போர்ட்டுக்கு சில ஸ்டாப்புங்களுக்கு முன்னாடியே இந்த பிளானிட்டோரியம் அமைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸை கேட்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஸ்ரீ பச்சைநாச்சி அம்மன் ஆலயம். இதை லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்தில் தான் பஸ் நிற்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாம் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிற இந்த அண்ணா கோளரங்கம் இருக்குது. செக்யூரிட்டி நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரு. வாங்க உள்ளே போகலாம். நவ் வி பாட் ஏ டிக்கெட். இங்கே 18 வயசுக்கு மேற்பட்ட அடல்ட் பர் ஹெட்டுக்கு 45 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிக்கெட் இல்லாமல் நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் எடுத்து முடித்ததும் சும்மா இந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துக்கோங்க. விசிட்டிங் ஹவர்ஸ் ப்ளஸ் இங்கே எந்த டைமில் எந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதை பற்றி தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் மக்களே. ஸோ நம்மளுக்கு இன்னும் அரை மணி நேரம் பேலன்ஸ் இருக்குது. அந்த கேப்பில் பரிமாண வளர்ச்சி பூங்கா எவால்வேஷன் பார்க்கை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பூமி 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைனோசர் வாழ்ந்ததாகவும் அது 3 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ட்ரையாசிக் ஏஜ், ஜுராசிக் ஏஜ், கிரெடேசியஸ் ஏஜ்னு 3 சொல்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இந்த எவால்வேஷன் பார்க்குள்ளே போகலாம். வேற மாதிரி ஜஸ்ட் ஒரு மாடல், ஒரு பொம்மையை பார்க்கும்போதே இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இதெல்லாம் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக டிக்கெட் எடுக்கும்போதே அவங்க சொல்லி தான் அலோவ் பண்ணாங்க. இதுக்குள்ளே மட்டும் போகாதீங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உள்ளெல்லாம் போல் ஜஸ்ட்டு இங்கேருந்து பார்க்க வேண்டியதான். இந்த ஒரு அமைப்பை வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு தவழ்ந்து வரேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மனுஷனா இல்லை ஒரு பொம்மையானே டவுட்டாக இருக்குது. காட்டுங்களேன். ஒரு குறுந்தகவல்களும் வச்சுருக்காங்க. நியாண்டர்தால் மனிதன் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இவங்களோட காலம் சுமார் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இவங்க வேட்டையாடி அந்த மாமிசத்தை உண்டு வாழ்ந்திருக்காங்க. ஆண்கள் 164 சென்டிமீட்டர் உயரமும், பெண்கள் 152 சென்டிமீட்டர் உயரமும் இருந்திருக்காங்க. அதாவது ஆவரேஜாக. அப்படியே பாருங்களேன். ஒரு பெண்ணோட மாடலு, ஒரு சிறுமியோட மாடலு, ப்ளஸ் ஒரு ஆணோட மாடலு. இதோட மட்டும் அவங்க விட்டு விடலை. அவங்க வாழ்ந்த அந்த குகை, அதுக்கு முன்னாடி இந்த மங்கிலேருந்து வந்தால் சொல்லப்படுதில்ல, அந்த ஒரு மாடலுங்க வச்சுருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது. கை தான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆதி மனிதன் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே சில விலங்குகளோட அந்த மாடல்ஸும் வச்சுருக்காங்க. இது இப்போ கரண்டில் வாழ்கிற உயிரினம் கிடையாது. இதுவும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. பாருங்களேன், உங்களுக்கே அது புதுசாக இருக்கும். இது காண்டாமிருகமும் டைனோசரும் கலந்த ஒரு கலவை மாதிரி இருக்குது. இதோட பேர் ஸ்மைலோடன்னு சொல்கிறாங்க.
கத்தி போன்ற பற்களை உடைய பூனை குடும்பத்தை சார்ந்தவைன்னு சொல்கிறாங்க. சுமார் 4 to 5 அடி இதோட உயரம்னு சொல்கிறாங்க. எப்பா ஒர்த்துங்க டைனோதிரியம் இது பேர். அதாவது நீண்ட தந்தத்தையுடைய விலங்கு. யானைக்கு முன்னாடியே இது வந்து தோன்றுறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் யானைங்கிற ஒரு உயிரினமே தோன்றுறதுன்னு தான் சொல்லப்படுது. தாவர உண்ணி இது வந்து ஆஸ் யூஷுவல் மாமிசத்தை வந்து சாப்பிடாது. அப்படிங்க பாருங்க காய்ஸ், இந்த மானோட கொம்புகளை பாருங்களேன் எவ்வளோ பட்டையாக இருக்குன்னு. இதை பற்றி நான் என்ன படித்தேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. இதன் பெயர் வந்து மெகாலோசாரஸ், அதாவது பெருங்கொம்பு மான்கள்னு அழைக்கப்பட்டிருக்கு. 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 25,000 ஆண்டுகள் வரை இந்த வகையான மான்கள் வாழ்ந்ததா இங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. ஆனால் ஆய்வு செஞ்சு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உயிரினங்கள்லாம் இப்படி தான் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு 45 ரூபா செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மூவி போகிறோம், வெளில சுற்றுலா போகிறோம், ஆனால் இந்த மாதிரி இடத்த வந்து கண்டிப்பாக பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த 3D ஷோ இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு டைம் இல்லை, போயிட்டு பார்த்துட்டு வந்து நம்ம பேலன்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுவோம். சரியாக 12:30க்கு நம்மளை 3D ஷோ பார்க்குறதுக்காக கூப்பிட்டாங்க. இதை பாருங்களேன், எதிலும் குருட்டு நம்பிக்கை என்பது ஆபத்தானது. இதை படித்து பார்த்துக்கிட்டே நானும் என் தம்பியும் 3D தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆனோம். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் கவுண்ட் பண்ணியும் பார்க்கல, சும்மா தோராயமாக சொல்கிறேன். ஒரு 30லேருந்து 35 பேர் இந்த தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்கலாம். நாம் போய் சீட்டில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த 3D கிளாஸ் கொடுப்பாங்க. தென் இங்கே 3D அனிமேஷன் வீடியோ ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3Dயில் வீடியோ பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஹாலிவுட் ரேஞ்சில் எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே வராதிங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்க பார்க்குற சாதாரணமான 3D அனிமேஷன் வீடியோ தான் இங்கே காட்டுறாங்க. 15 minutes later. மைல்டாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு விண்ணரங்கம். இதுதான் மக்களே ஹைலைட்டு. இங்கே காட்டுற விஷுவலில் நம்மளை அப்படியே ஸ்பேஸுக்கே கொண்டு போயிடுவாங்க. ஸ்பெஷலாக இந்த இடத்த பற்றி பார்ட் 2 வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம். இதுக்கு பக்கத்தில் தான் ஹெர்பல் கார்டன்னு சொல்லப்படுற இந்த அண்ணா சயின்ஸ் சென்டரோட மூலிகை தோட்டம் இருக்குது. திறந்திருக்கான்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன மூலிகைகள் இதுக்குள்ளே இருக்குன்னு. இந்த ஹெர்பல் கார்டனோட ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. திறந்தாயா இருக்கு. திறந்தா இருக்குவா. அண்ணா கோளரங்கத்தோட அந்த ஹெர்பல் கார்டன் மூலிகை தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இந்த நேம் போர்டு வச்சுருந்தாங்க. வீடியோவில் பார்க்கும்போது நான் பார்த்தேன். பட் நம்ம வர நேரம் பார்த்து ஒரு நேம் போர்டையும் காணோம். மூலிகை தோட்டமா இது? ஒரு மூலிகையுமே காணுமே. மூலிகை தோட்டம்னு உள்ளே வந்து பார்த்தா பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த மூலிகையுமே இங்கே இல்லை மக்களே. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை சொல்கிற விதமாக அந்த பார்க் இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல் சம்மந்தமான சில பொருட்கள் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா கோள்களின் விதி. அருகிலுள்ள அமைப்பில் உலோகப்பந்தினை உருளச் செய்க. உலோகப்பந்து மையத்தில் உள்ள துளைக்கு அருகில் செல்லும் பொழுது மையத்தை விட்டு விலகி வட்டப்பாதையில் விளிம்பிற்கு வரும்பொழுது அதன் திசைவேகம் மாறுபடுவதை காண்க. மையத்தின் அருகே வரும்பொழுது உலோகப்பந்தானது வேகமாக சுழல்கிறது. ஏன்? கெப்லர் மீதியா? இங்கே பந்த காணுமே. படித்து வச்சு சொல்கிறேன். இதுக்கு வந்து பிளான்ஸ் விதின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வெயில் படும்போது ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கலராக டிஃப்ரெண்ட்டு வெப்பநிலையை வந்து அப்சர்வ் பண்ணோம். அதாவது கருப்பு ஒரு விதமான வெப்பத்தை அப்சர்வ் பண்ணோம், இது க்ரீன் ஒரு விதமான, நம்ம தொட்டு பார்க்கும்போது அதை நம்ம உணரலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பனிமூட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் செக் பண்ண முடியல. மேபி வெப்பநிலை அதிகம், சன்லைட் அதிகமாக இருந்தால் நம்ம செக் பண்ணலாம். எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதன் பெயர் வந்து பேசும் சிலை. இங்கே இதோட வாயிலேருந்து நம்ம பேசணுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதுங்கள தம்பி நிற்கிறான்ல, அங்கே வந்து கேட்கும். இன்னொரு டைம் பேசுகிறேன், நான் பேசும். சுசிவன்
கேக்குதா? கேட்டுச்சா? சரி வா, இங்கே வா. இப்போ நான் சொல்லலை, கேமராவை ஆஃப் பண்ணல. அவன்கிட்ட கேட்போம் என்னடா கேட்டுச்சுன்னு. நான் என்ன சொன்னேன்? எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு ஊஞ்சலும் ஒரு ஹைட்டில் இருக்கா? அந்த கடைசி ஊஞ்சல் மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல, இந்த மூணுத்தையும் ஒன்றா நம்ம ஆட்டி விட்டால் அதுதான் கடைசியாக நிற்கும். ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் கடைசியாக நிற்கும். எங்கே காணோம்? பனிமூட்டம் பார்த்ததுனால ஃப்ளைட்டு கூட தெரியல. நியூட்டனின் மூன்றாம் விதி. இந்த சேரில் உட்காந்து நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் ஏதோ ராட்டினத்தில் சுற்றுற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இது ராட்டினம் கிடையாது. நம்மளை யாரும் சுற்றியும் விடலை. வந்து உக்காந்தாலே போதும் நார்மலாக இதை சுற்ற ஆரம்பிச்சிருது. நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தென் பேரபாலிக் டிஷ், பரவலை கிண்ணங்கள்னு ஒரு போர்டு இருந்தது. நான் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே என் தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட அதை பார்த்துக்கிட்டு ஒரு டிஷ் இருக்கா, தம்பி நிற்கிற மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிஷ் இருக்குது. அங்கே நான் நின்று நான் பேசுனேன்னா தம்பி கேட்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டிஷ்ஷிட்ட நான் வந்துட்டேன். நான் என்ன பேசுகிறேன்னு தம்பி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். ஓகேவா? நான் பேசிட்டா? நைட்டு மழை வருமா? கேக்குதா? சத்தமாக சொல்லு. என்ன சொன்னா? சவுண்டாக சொல்கிறா? வராது. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த இடத்த பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இதை நான் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். 3 வேறு மெட்டல், அதாவது இங்கே பிளாஸ்டிக் இருந்தது, அது இப்போ உடைச்சிட்டாங்க. அலுமினியம் ப்ளஸ் ஸ்டீல் இருக்குது. இதை ஒரே நேரத்தில் நம்ம சுற்றி விடும்போது ஸ்டீலை விட அலுமினியம் சீக்கிரமாக நின்றோம், அலுமினியத்தை விட பிளாஸ்டிக் இன்னும் சீக்கிரமாக நின்றுடும். அது காரணம் அதோட எடை தான். எடையை வச்சு அதோட சுழல் திறன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அலுமினியம் அயன், அயன் அலுமினியம். பாருங்கள், அலுமினியம் வந்து வெயிட் கம்மிங்கிறதுனால அது சீக்கிரமாக நின்றுடுச்சு. அயன் வந்து இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு கோணத்தில் ஒரு 3 ட்ராக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த எடைகளை வந்து தூக்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இந்த ரோப்பை வர அறுத்து வச்சுருக்காங்க. நம்ம செக் பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த கோணங்களை பொறுத்து நம்ம அந்த இழுக்கிற சுமை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆங்கிளில் வெயிட் வந்து லெக்காக இருக்கும், இன்னொரு ஆங்கிளில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3மே ஒரே எடை தான். இதோட பேர் வந்து இருமுனை கூம்பு. ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஸ்கூல் எக்ஸிபிஷனில் கூட இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு இதை நான் பார்க்கும்போது ஒரு சிம்பிளான விஷயமா தெரிஞ்சுது. ஆனால் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்களேன். தெரியுதா? இப்போ சாய்வாக இருக்குது, ஆனால் அந்த கூம்பு வந்து அங்கே போகல, இது தாண்டி போகலை. தெரியுதா? சாய்வாக இருந்தால் சரிஞ்சிட்டு தானே போனோம், ஆனால் போகலை பாரு, போயிட்டு ரிட்டன் மேலே தான் வருது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு அமைப்பு பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி தெரியுது. இதை வந்து நான் ஒரு சரிவான பகுதியில் நான் உருட்டி விடுறேன், ஆனால் வந்து கீழே போகாது. இது உருட்டி விட்டேன் பாருங்கள், திரும்ப ரிவர்ஸில் தான் மேல் நோக்கி தான் வருது. இந்த கலராக இருக்குல்ல, இந்த செட்டப்புக்கு பேர் வந்து இசைப்பட்டைகள். ஒவ்வொன்றும் வேறு உலோகங்கள். ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் நம்ம தட்டும்போது வேறு சவுண்டு கேட்கும். கேட்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு அழகான உபயோகமுள்ள இந்த ஒரு அறிவியல் மையத்தை வந்து தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. சென்னை தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டு வருது. 2016 அப்போ முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இதை வந்து திறந்து வச்சுருக்காங்க.
சூப்பர்ல. ஆக்சுவலாக இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லேயே இதை வச்சுருந்தாங்க. பட் இதில் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போகிற அன்னைக்கு இது ஒர்க் பண்ணல, சர்வீஸ் பண்ணணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சூரிய கடிகாரங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? இந்த சூரிய கடிகாரத்தில் டைம் இப்போது ஷார்ப்பாக 2:30ன்னு காட்டுது. கொஞ்சம் இருங்க, நம்ம மொபைலையும் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் கரெக்டாக இருக்கான்னு. அட் த சேம் டைம் நம்ம ஃபோனில் டைம் வந்து 2:26ன்னு காட்டுது. ஒரு 4 நிமிஷம் தான் வேரியேஷனாக காட்டுது. யாருக்கு தெரியும், நம்ம ஃபோனில் கூட டைம் தப்பாக இருக்கலாம். ஃபைனலாக நாம் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து சுற்றி பார்க்க ஒரு ஒர்த்தபிளான பகுதி தான் இந்த திருச்சிராப்பள்ளி அண்ணா கோளரங்கம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லா இடம் மாதிரி இந்த இடமும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் RM நவீன் ஃப்ரம் RM யூனிவர்ஸ்.